ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. மார்ச் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று யுகாதி. யுகாதி கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் சுபகாஞ்சலு. சந்திரன் இன்னைக்கு மீனராசிக்கு போயிட்டாரு. ஸோ சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன் 4 கிரகங்கள் இந்த கேந்திரத்துல. அதுக்கு கீழே ஒரு 3. ஸோ தனிச்சு இருக்கிறது குருவும் கேதுவும் மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று லாபத்தில் கிரக சஞ்சாரங்கள் சாதகமாக இருக்கு. விரயத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு ஒரு சுப விரயம் இருக்கும். ஸோ ஒரு யுகாதி திருநாள்ல நம்ம ஏதாவது ஒரு ஆலய திருப்பணிக்கு காசு கொடுக்கலாம், இல்லை யாருக்காவது ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். குரு வாரத்தில் கண்டிப்பாக குருவின் கடாட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு பெரிதா ஒன்றும் ஒரு ஆரவாரம் இல்லாத நாள். அதனால உங்கள் மனம் போல் இன்றைய நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ரொம்ப பெருத்த லாபங்கள் உடைய நாளாக அமைகிறது. வியாபாரிகளுக்கு மிகவும் ஒரு செழிப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் ரிஷபராசி அன்பர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களினுடைய உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். குடும்பத்தில் சுபங்களை பேசலாம். மிதுன ராசி நேயர்கள் இன்று எதிர்பாராத பணவரவு மனதிற்கு மிகவும் ஒரு அமைதியை தரக்கூடியதாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மனம் அமைதி பெறும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கும். கடகராசி அன்பர்கள் இன்று கனவுகள் நிறைவேறும். இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். இன்றைய நாள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் பயம் இல்லை. சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும். சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை இன்று மாலை நேரத்தில் பேசலாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. அரிசி தானம் செய்வது நல்லது. கன்னிராசி அன்பர்கள் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்று பல நாட்களாக உங்களினுடைய மன பாரங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பெரிதளவு இன்று தீரக்கூடியதாகவே அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள் இன்று வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும். இன்று வியாழக்கிழமை யுகாதி நாளில் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்யலாம். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இன்று கைகூடும். விருச்சிகராசி அன்பர்கள் இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக உங்களினுடைய மன சோர்வு தீரும். இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். பல நாட்களாக உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக சண்டை சச்சரவுகள், வழக்கு விசாரணை இது மாறக்கூடிய அமைப்பும் ஏற்படும். தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு இன்று ஒரு சில முடிவுகளை எடுத்தால் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்கள் அலுவலக பிரச்சனைகள் தீரும். குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கும்பராசி அன்பர்கள் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்று கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது இதில் இருந்த பிரச்சனைகளில் சற்று உங்களுக்கு மனதில் குழப்பங்கள் இருக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். லாபமான நாளாக அமைகிறது. மீனராசி நேயர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் குடும்ப உறுப்பினர்களால் இன்று சற்று குழப்பங்கள் வந்து போகும்.
12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான கோவில். இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தீயத்தூர் அப்படிங்கிற இடம். இங்க சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் ஆலயம். இங்க அம்பாளினுடைய பெயர் பிரகண்ட நாயகி இல்லைன்னா பெரிய நாயகி. இந்த ஆலயத்துல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி சிவபெருமானை 1000 தாமரைகள் கொண்டு பூஜை செய்து சிவபெருமான் மகாலட்சுமிக்கு காட்சி அளித்திருக்கிறார். இது எதனால மகாலட்சுமி இங்க பூஜை பண்ணாங்க அப்படின்னா, மகாவிஷ்ணு 1000 தாமரைகளால் சிவபெருமானை அவர் பூஜை செய்தார். அப்போ 1000வது தாமரையை சிவபெருமான் மறைச்சிடுறாரு. அப்போ தாமரை போன்ற தன்னுடைய கண்களை அவர் எடுத்து அவர் பூஜை செய்ய சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது சிவபெருமான் தோன்றினார். உடனே மகாலட்சுமிக்கும் ஆசை வந்ததாம், சிவபெருமானுக்கு நம்மளும் பூஜை செய்து சிவபெருமானை நம்மளும் அப்படி தரிசனம் செய்ய வேண்டும்னு. அதனால இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து சிவபெருமானுக்கு 1000 தாமரைகளை அவ அர்ச்சனை பண்ணியிருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார். அத உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் அவங்க செஞ்சாங்களாம். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய குளத்திற்கு தாமரை குளம் அப்படின்னு பேரு. ரொம்பவும் பழமை வாய்ந்த ஒரு கோவில் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ சிற்பியான விஸ்வகர்மா மற்றும் பிற தேவர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாருமே உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு இங்க இப்பவும் அரூப வடிவத்துல ஹோமங்கள் செய்து சிவனை பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம். அதனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று இங்க இருக்கக்கூடிய சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரருக்கு ஹோமங்கள் செய்து சிவனுக்கு என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னா, அதாவது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, நிறைய நெய் விட்டு அதுல முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் போட்டு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து அங்க நீங்க அதை தானமாகவும் கொடுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெய்வேத்தியம் தான் இங்க ஈஸ்வரனுக்கு நம்ம படைக்க வேண்டும். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று. இன்றளவும் அரூப வடிவத்துல அவங்க ஹோமங்கள் செய்யறாங்க. இங்க தீயாகிய அக்னி பகவானும் அயனாகிய சூரிய பகவானும் இத்தலத்தில் சிவபெருமானுக்கு ஹோமம் வளர்த்தி அவங்க வணங்கியதனால் இந்த ஊருக்கு தீயத்தூர் அப்படிங்கிற பெயர் வந்ததாக பெயர் காரணமும் சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான திருத்தலத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று நாம போய் சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரரை வணங்கினால் செல்வம் பெருகும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகளும் தீரும். சுவாமிக்கு இங்க ஹோமம் பண்ணணும். நீங்க ஹோமம் பண்ணி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி அவருக்கு வஸ்திரம் எல்லாம் சாத்தி உங்க நன்றி கடனை தீர்த்து கொள்ளலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.